வணக்கம் அன்பு நண்பர்களே. குரூப் 4 கால்ஃபர் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஃபைனலா டிஎன்பிஎஸ்சி கால்ஃபரை ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. 2024 ஆண்டிற்கான குரூப் 4 ஜூன் 9 அன்று நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ நாளாக கால்ஃபர் வரல, இவங்க கால்ஃபர் விடுவாங்களா, விட மாட்டாங்களா, இல்லை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ கால்ஃபர் விட்டாங்க. இப்போ ஒரு சின்ன பதட்டம் கூட. ஆரம்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கால்ஃபரை பார்த்தோனே பார்த்திங்கன்னா, ஒரு பயங்கரமான பூரிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே வரும். ஆனால் கொஞ்சம் நாட்கள் போக போக கொஞ்சம் பதட்டமாக ஆரம்பிச்சிடும். நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா ஒரு பதற்றம் வர ஆரம்பித்துவிடும். அப்போ நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது இங்கே செய்தி. ஏறத்தாழ 132 நாட்கள் இருந்தது. கால்ஃபர் என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து தேர்வு நாள் உட்பட ஒரு 132 நாள். அப்போ 130 நாள் ஒரு தேர்வுக்கு தயாராக போதுமானதா உள்ளதா அப்படின்னா நிச்சயம் போதுமானதாக உள்ளது. 130 நாள் கண்டிப்பாக போதும். சரிங்களா? நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வி எழலாம். நான் இப்போ தான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன். இனிமே தான் நான் படிக்கவே ஆரம்பிக்கணும். என்னால் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும். உங்களாலேயும் நிச்சயமா பாஸ் ஆக முடியும். இதெல்லாம் நடந்திருக்கு. 3 மாதத்தில் 4 மாதத்தில் முழு மனதுடன் படித்து தேர்ச்சி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? சரி, படிக்கும்போது என்னெல்லாம் கவனிக்கணும்? நமக்கு நல்லா தெரியும். தமிழை பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகள் இருக்குது. கணிதம், நம்ம அறிவு கூர்மை அது மாதிரிலாம் வச்சுப்போம். 25 கேள்விகள் இருக்குது. அதுக்கப்புறம் பொது அறிவு, மீதி எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ், வரலாறு, புவியியல், குடிமையியல், 11 பன்னெண்டில் இருக்க அரசியல் அறிவியல், இதை தாண்டி சில இந்தியன் பாலிட்டி, இந்தியாவுடைய அரசியலமைப்பு, வரலாறு, பொருளியல், இப்படி மீதி இருக்க எல்லா பகுதியிலிருந்தும் நமக்கு 75 கேள்விகள் கேட்கப்படுகிறது. சரிங்களா? நிச்சயம் தமிழில் 95 கேள்விக்கு மேலே சரியாக விடையளிச்சிடணும். எல்லாமே மிஸ் பண்ணுற ஒன்று என்னென்னா, ஜிஎஸ் கூட நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஆனால் கணித பகுதியை போட்டு பார்க்குறது கிடையாது. அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூலில் படிக்கலை, காலேஜில் படிக்கலை மேக்ஸு, இல்லைனா எனக்கு மேக்ஸ் சரியாக வராது, இப்படி சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறதில்ல, மேக்ஸ் எனக்கு கடினம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமே ஒழிய, அதை சரி பண்ணுறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக மேக்ஸ் 25 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ நம்ம மேக்ஸில் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி கணக்கை போட்டு போட்டு பார்க்கணும். ஒரு 5 கேள்வினாவது போட்டு பார்க்கணும். இப்படி 130 நாள் போட்டு பார்த்தா ஏறத்தாழ எப்படின்னா ஒரு 500 கேள்வினாவது போட்டு பார்த்துடலாம். நமக்கு வரப்போகிறதோ 25 கேள்வி மட்டும்தான். அப்போ டெய்லி கண்டிப்பாக 5 கேள்வி போட்டு பார்க்கணும். சரிங்களா? அப்போ தான் கணித பகுதி நம்ம வெற்றியை உறுதிப்படுத்துவதிலும், நம்மளுடைய ரேங்கை உறுதிப்படுத்துவதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தேர்வில் பாஸ் ஆகிறதுலாம் முக்கியம் கிடையாதுங்க. சரிங்களா? நல்ல ரேங்கோட பாஸ் ஆகணும். இந்த ரேங்க் என்னைக்கு வரைக்கும் தெரியுங்களா? இந்த ரேங்கின் அடிப்படையில் தான் நமக்கு ப்ரொமோஷன், பதவி உயர்வு நாம் டிஎன்பிசியில் எடுக்கக்கூடிய தரவரிசையின் அடிப்படையில் தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஒரே பேட்சில் 2 பேர் பாஸ் ஆகிறாங்க. 2024 குரூப் 4 2 பேர் பாஸ் ஆகிறான்னு வச்சுப்போம். ஒருத்தர் 100வது ரேங்க் எடுக்கிறாரு, ஒருத்தர் 150வது ரேங்க் எடுக்கிறாருன்னு வைத்துக்கொள்வோம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த 100வது ரேங்க் எடுத்தவர் அவர் டிஆர்ஓ ஆகிடுறாரு, மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகிடுறாரு. ஆனால் 150வது ரேங்க் எடுத்தவர் ஆக முடியாமல் ஒரு சமயம் துணை ஆட்சியர் இல்லை கோட்டாட்சியர் அந்த நிலையிலேயே இருந்துடுறார். அப்படின்னா அது எவ்வளவு பார்த்திங்கன்னா பின்தங்கிய நிலையை ஏற்படுத்துது, இல்லைனா எவ்வளோ மன வருத்தத்தை ஏற்படுத்தும். நம்ம 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம், நமக்குலாம் ஒரே பேட்சில் தான் அப்பாயின்மெண்ட்டு.
ஏன்னா ஒரு 50 ரேங்க் குறைவு. அதனால நினைத்த பதவி உயர்வ எட்ட முடியல அப்படின்னா, அன்னைக்கு அது பெரும் சிக்கலா இருக்கும். பெரும் வருத்தத்துக்கு ஆளாகும். அப்ப இந்த ரேங்கின் அடிப்படையில தான் வந்து பதவி உயர்வு அப்படிங்கிறதால, எக்ஸாம்ல பாஸ் ஆகுறது முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம், நல்ல ரேங்க்ல பாஸ் ஆகணும். பார்க்கறதுக்கு 6000 வேக்கன்சி அப்படின்னு நமக்கு தோணும். 6000 காலி பணியிடங்கள் அப்படின்னு. ஆனா, கம்யூனிட்டி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 1000 ரேங்க்குள்ள இருக்க பார்க்கணும். உங்க ரேங்க் வந்து கண்டிப்பா நிச்சயமா 1000 ரேங்க்குள்ள இருக்கணும். அதுக்கான உழைப்பையும் சரிங்களா, முயற்சியும் நீங்கள் செய்ய வேண்டும். 1000 ரேங்க்ல இருக்கணும். நல்ல ரேங்க்ல இருக்கணும். இந்த ரேங்க் நல்ல ரேங்க் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்? நல்ல ரேங்க் எடுத்தா மட்டும் தான், நம்ப நினைத்த துறையை தேர்ந்தெடுப்பது மட்டுமில்லாமல், நம்முடைய சொந்த ஊரிலேயும் எடுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நம்ம எடுத்துக்க முடியும். நெறைய பேரு விஓஓ வந்து கனவு பணியா இருக்கும். ஆனா வந்து ரொம்ப தொலைவில கிடைக்கும். வேற மாவட்டத்தில இருக்கும். 1 மார்க், 2 மார்க் கூட எடுத்திருந்தா, சொந்த மாவட்டத்தில கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ரேங்க் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க. அப்ப அந்த 1000 ரேங்க்குள்ள வர தான் நம்ம எல்லாமே முயற்சி பண்ணணும். கடுமையா, கண்டிப்பா, நிச்சயமா 1,00,000 முதல் 1,50,000 பேர் வரை தமிழ்நாட்ல குறைந்தபட்சம் சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தயாராகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் சொல்ல தேவையில்ல. இன்னைக்கு குரூப் 2, குரூப் 1 போன்ற தேர்வுகள்ல பார்த்தீங்கன்னா, வெற்றி வாய்ப்பு வந்து நம்ம நல்லா படிச்சு எழுதியிருந்தா கூட, வெற்றி வாய்ப்பு வந்து சில நேரங்கள்ல வந்து உறுதியா கூற முடியாம போயிருது. சில நேரங்கள்ல இல்ல, பல நேரங்கள்லயே சொல்லலாம். நம்ம வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு பாசிட்டிவா எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா ரிசல்ட் வந்து நெகட்டிவா இருக்கும். மனம் உடைந்து போக வேண்டாம். இது ஒரு ப்ராசஸ். சரிங்களா? படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுறோம். பாஸ் ஆயிட்டா மகிழ்ச்சி. ஃபெயில் ஆயிட்டா திரும்ப படிக்கிறோம். திரும்ப எக்ஸாம் எழுதுறோம். சரிங்களா? அது கடினமா தான் இருக்கும். என்னால புரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் நான் சொல்றேன். அப்ப எல்லாமே என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா குரூப் 4ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, இதில வெற்றி வாய்ப்பு உறுதி. அப்ஜெக்டிவ் டைப். ஏன்னா எழுதும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா எழுதுற மாரி இருக்கும். அது மார்க்ஸ் போடுறதுல வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரலாம். சில பேத்துக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது. அப்ப இது போல சிக்கல்கள்லாம் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா, அதோடைய வெற்றி வாய்ப்பு வந்து குறைவா இருக்கிறதால, கண்டிப்பா குரூப் 4 சரிங்களா, தெறிக்க விடுவாங்கங்க. உங்களுக்கு தெரியும் 200 மார்க்குக்கு 200 கேள்விகளுக்கு 187 கேள்வி போன முறை சரியான முதல் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்றவர் பார்த்தீங்கன்னா, 187 கேள்விக்கு வந்து சரியா ஆன்ஸர் பண்ணியிருந்தாரு. இது நடந்திருக்குது. 2016ன்னு நெனைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, 190க்கு மேல 192, 93 அந்த அளவுக்குலாம் ஆன்ஸர் பண்ணியிருந்தாங்க. 2016 அப்படின்னு நெனைக்கிறேன். சரிங்களா? அ மதிப்புக்குரிய சிவகுரு ஐஏஎஸ் கூட சொல்லியிருந்தாரு. "என்னங்க குரூப் 4 ரொம்ப கஷ்டங்க. அவரு வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் சரிங்களா, இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ்லாம் பாஸ் பண்ணவரு. ஐஎஃப்எஸ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணவரு. அவரு ஒரு வார்த்தைய சொல்றாரு. சரிங்களா, குரூப் 4 என்னங்க அது 200க்கு 195, 92, 93லாம் அடிக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இதுக்கு நெறைய மெமரி பவர் மனப்பாடம் பண்ணக்கூடிய சக்தியும் வேணும். நெறையா தகவல்கள ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். அப்ப ஞாபகம் வைத்துக்கொள்ளணும்னா, திரும்ப திரும்ப படிக்கணும். நெறைய முறை படிக்கணும். படிச்சா மறந்து போகுது சார். சரிங்களா, இயல்பு தானே. நம்ம படிக்கிறது எல்லாமே ஞாபகத்த வைத்துக்கொள்ள முடியுமா? எது முக்கியம் என்று நாம் நினைக்கிறோமோ, அத திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணி தான் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப பீரியாடிக்கல் ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் ஒரு புக்ல ஒரு தடவ படிச்சேன். நான் பெரும்பாலும் நான் ஃபாலோ பண்ணுவேன். இல்லனா மத்தவங்கள நான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். அது என்ன அப்டின்னா, ரிவிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் படிக்கிறீங்க. ஒரு 50 நிமிஷம், இல்ல 55 நிமிஷம் படிச்சுட்டு, ஒரு 5 நிமிடம் அந்த 1 ஹவர்ல என்ன படிச்சோமோ, அத திரும்ப ஒரு தடவ ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு என்ன படிக்கிறோமோ, அதே பகுதிய நாளைக்கும் படிக்கணும். அப்ப நான் எப்ப சார் புதுசா படிக்கிறது? அப்ப ஏற்கனவே படித்தத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ரிவிஷன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். முதல் நாள் வந்து ஒரு பகுதிய வந்து 3 மணி நேரம், 4 மணி நேரம் படிச்சிருந்திருப்போம். அடுத்த நாளு அந்த பகுதிய நாம முதல் நாள் 4 மணி நேரம் படிச்சோமா, ஒரு 2 மணி நேரமாவது படிக்கணும். ஒரு 1 மணி நேரமாவது படிக்கணும். அட்லீஸ்ட் 1/2 மணி நேரமாவது படிக்கணும். இப்படி டைமிங்க குறைச்சு ரிவிஷன் பண்ணணும். நாள் 4 ஹவர்ல படிச்சது. ஏன்னா முறை வந்து கண்டிப்பா ஆழ்ந்து தான் படிப்போம். 2வது முறை
படிக்கும்போது அந்த 4 ஹவர் 2 ஹவர் ஆவோ, இல்ல 1 மணி நேரமாவோ மாத்தி நம்ம வேகமா படிச்சு முடிக்கணும். அதுக்கு அடுத்த நாளும் அதே பகுதிய ரிவிஷன் பண்ணணும். அப்படி ரிவிஷன் பண்ணும்போது 3 ரிவிஷன் ஆயிருது. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ரிவிஷன் பண்ணணும். நேத்திக்கு படித்தத மறுநாள் படிக்கணும். முந்தா நாள் படிச்சத மறுபடியும் படிக்கணும். அப்படி 3 ரிவிஷன் ஆயிருது. அதுக்கப்புறம் மொதல்ல படிச்சோம் இல்லையா? அன்னையிலேருந்து 1 வாரத்துக்குள்ள இன்னொரு ரிவிஷன். ஒரு 7 நாட்களுக்குள்ள இன்னொரு ரிவிஷன். மறுபடியும் 2 வாரம் கழிச்சு இன்னொரு ரிவிஷன். நம்ம என்னைக்கு படிச்சோமோ அன்னையிலேருந்து 7 அதாவது 1 வீக் அப்புறம் ஒரு ரிவிஷன். 2 வீக் அப்புறம் இன்னொரு ரிவிஷன். 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 3 மந்த்ஸுக்கு அப்புறம் இன்னொரு ரிவிஷன். 6 மந்த்துக்கு அப்புறம் இன்னொரு ரிவிஷன். 1 இயருக்கு அப்புறம் திரும்ப ஒரு ரிவிஷன். சரிங்களா? இத ஞாபகம் வச்சுக்கிறதே பெருசா இருக்கும். அப்ப நீங்க டைரி எழுதணும். டெய்லி படிக்க படிக்க ஒரு ஸ்டடி டைரி எழுதணும். உதாரணத்துக்கு, இன்னைக்கு வந்து நம்ப 10த் தமிழ் படிக்கிறோம்னு வச்சுப்போம். அதுல வந்து முதல் 5 பாடங்கள் படிக்கிறோம். 5 யூனிட்ஸ் படிக்கிறோம். 5 யூனிட்ஸ் படிக்கிறோம். அப்ப என்ன பண்றோம், இன்னைய தேதிய போட்டு எழுதிக்கணும். இன்னைக்கு வந்து 10த் தமிழ்ல ஃபர்ஸ்ட் 5 யூனிட் படிச்சிருக்கோம் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு டிக் அடிக்கிற மாரி செக்லிஸ்ட் மாரி எழுதி வச்சுக்கணும். இன்னைக்கு 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் விட்டோமா? விட்டோம். 1 நாளுக்கு அப்புறம், அ நாளைக்கு, நாளை மறுநாள், அதுபோல 1 வீக் அப்புறம், அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் அப்புறம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 மந்த்துக்கு அப்புறம், 3 மந்த்ஸ்க்கு அப்புறம், 6 மந்த்துக்கு அப்புறம், 1 இயர்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மேல டேட் போட்டு வச்சுக்கணும். இது ஒன்ஸ் டேட் போட்டா போதும். உதாரணத்துக்கு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2 இன்னைக்கு பிப்ரவரி 2 அப்ப இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா, 3ஆம் தேதி பிப்ரவரி 3 ரிவிஷன் பண்ணோம். பிப்ரவரி 4 ரிவிஷன் பண்ணோம். இன்னைக்கு 2ஆம் தேதி. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு 7 நாள் கழிச்சு மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும். மறுபடியும் ஒரு 14 நாள். அந்த டேட்ட ஒன்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த நாள் வந்து அது அதே தான் வரப்போகுது. அத டிக் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு லாங் டைம் மெமரில இருக்கும். சரிங்களா? கம்ப்யூட்டருக்கு எப்படி ரேம், ரோம் அதுபோல இருக்கிறதோ, அதுபோல நமக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம எத ரிவிஷன் பண்ணலையோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம் மெமரியிலேயே போயிரும். நம்ம ரிவிஷன் பண்ணி வைக்கிறது மட்டும் தான் நமக்கு லாங் டைம் மெமரியில வரும். நம்ம ரொம்ப ஆர்வத்தோட பாடத்த படிக்கணும். அப்ப அது நல்லா மனசுல பதியும். ரொம்ப நாள் இருக்கும். சரிங்களா? அப்புறம் ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாமுக்கு படிப்போம், ரிவிஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ ரெஃபர் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே எல்லா கொஸ்டினும் இருக்குதுங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் 2012 முதல் இதுவரை நடந்த தேர்வில கேட்கப்பட்ட வினாத்தாள்கள் நெறைய இருக்குது. நீங்க ஒரு பகுதிய படிக்கிறீங்க அப்படின்னா, படிச்சுட்டு உங்களுக்கு எல்லா நேரமும் படிச்சுட்டு இருக்க முடியாது அல்லவா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே தேர்வுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க? அந்த கேள்விக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வரணும். உதாரணத்துக்கு நீ 10த் தமிழ் படிச்சிருக்கோம். படிச்சுட்டு என்ன பண்றோம், நமக்கு படிக்க சோர்வா இருக்கும்ல, தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறதும் சோர்வா இருக்கும்ல. அப்ப டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து கொஸ்டின டவுன்லோட் பண்ணி ஏதோ ஒரு கொஸ்டின டவுன்லோட் பண்றோம். சரிங்களா? உதாரணத்துக்கு ரீசென்ட்டா நடந்த ஒரு எக்ஸாம் வச்சுப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அதுல ஜிஎஸ் இருந்துச்சு. ஜிஎஸ் இருந்தது. அதில வந்து தமிழுமே இருந்தது. சரிங்களா? அப்ப என்ன அந்த கொஸ்டின் எடுத்து வைத்து கொண்டு 10த் தமிழ்லேருந்து ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களா? அப்படின்னு பார்க்கணும். அந்த கேள்விக்கு நமக்கு ஆன்சர் வந்திருக்கா? அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிதானே? இப்படி பார்க்கும்போது தான் எந்தெந்த கேள்வி எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாம சில சமயம் இந்த கேள்விலாம் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைப்போம். அது மாரி கேள்வியும் கேட்பார்கள். அப்ப கொஸ்டின ரெஃபர் பண்ணா தான் எங்கெங்க இருக்குது? இந்த கேள்வி எங்கெங்கலாம் கேட்கப்பட்டிருக்காங்க? அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும். இத நிச்சயம் நம்ம பண்ணணுங்க. கொஸ்டின் பேப்பர அனலைஸ் பண்ணணும். அவங்க எப்படி கேட்பாங்க? உதாரணத்துக்கு அகரவரிசைப்படுத்தவே ஒரு கொஸ்டினோ, 2 கேள்வியோ, 3 கேள்வியோ வரலாம். அப்ப சில பேர் வந்து அதக்கூட தவறு பண்ணுவாங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இல்ல வினாவுக்கு ஏற்ற விடையை தேர்ந்தெடு. இது மாரி கேள்விகளும் வரும். இது மாரி கேள்வி கூட தவறு பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர வந்து அனலைஸ் பண்ணணும். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா எல்லா டைமும் படிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்லவா? நம்ம கண்டிப்பா சோர்வு இருக்கும். நம்ம பாட்டுக்கு சொல்லலாம் 10 ஹவர், 15 ஹவர், 16 ஹவர் அப்படின்னு. அப்ப எல்லா நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்க முடியாத நேரத்தில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு சோர்வா இருக்குதா? கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணலாம்? படிக்கலாம். ரைட். இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ். அப்புறம் நம்ம மனசு ரொம்ப முக்கியங்க. திருவள்ளுவர் கூறுகிறார்,
வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனதிற்பம் மற்றையான் எல்லாம் பிற. அப்போ ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா, உன்னுடைய மனசு முதல்ல நினைக்கணும் என்னால முடியும் அப்படின்னு உன்னுடைய மனம் முதலில் நினைக்க வேண்டும். ஒரு பாட்டுல கூட வரும்ல, மனம் நினைத்தால், அதை தினம் நினைத்தால், அது போலலாம் வரும்ல. அப்ப நம்மால வந்து நம்முடைய இலக்கை அடைய முடியும். நான் மிகவும் நம்பிக்கையோடு படிக்கணும். என்னால முடியும் அப்படின்னு படிக்கணும். சில பேர் இப்ப தான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து இது நான் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டே காரணத்த சொல்லிடுவாங்க. இது நான் எக்ஸ்பீரியன்ஸா எழுதப் போறேன். இப்ப தான் நான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன். அதனால இத நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பிராக்டிஸ்க்காக தான் இத நான் எழுதுறேன் இந்த குரூப் 4 என்னுடைய டார்கெட் வந்து அடுத்த குரூப் 4 தான். அது மாரிலாம் காரணம் சொல்லுவாங்க. தப்புங்க. வாய்ப்பு வரும்பொழுதே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிங்களா? வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்பவர்கள் சாதனையாளர் ஆகிறார்கள். அதனால வாய்ப்பு இருக்கும்போதே நம்ம எக்ஸாம்ல பாஸ் ஆயிரணும். அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. எக்ஸாமுடைய ரிசல்ட் போட்டு அப்பாயின்ட்மென்ட் போடுறதுக்கு 1 இயர் டூ 1 1/2 இயர்ஸ் ஆகுது. 1 வருஷத்துலேருந்து 1 1/2 வருஷம் ஆகுது. சரிங்களா? அதெல்லாம் எந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிங்க. அப்ப மனசு ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க மனசு. மனநலம், உடல் நலம், சமூக நலம் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆரோக்கியம் அப்படின்னு அறிவியல் புத்தகத்தில வரையறை குடுத்திருப்பாங்க. அப்ப நம்முடைய மனநலம் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த சமயத்தில யார் கூடயும் சண்டை போட்டுக்க கூடாது. நம்ம எதிர்பார்ப்புகள்லாம் ரொம்ப குறைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம நட்பா இருக்கட்டும், உறவினரிடமா இருந்தாலும் சரி, கணவன், மனைவி, காதலன், காதலி இப்படி எந்த விதமான உறவா வேணா இருக்கலாம். இங்க சண்டை சச்சரவுக்கு இடமே இருக்கக்கூடாது. ஏன்? சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்படி இருந்தோம். சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மால படிப்புல கவனம் செலுத்த முடியாது. அந்த பிரச்சனையே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் தேவையில்லாத விவாதங்கள்ல வந்து நம்ம கலந்துக்கவே கூடாது. சரிங்களா? உங்கள யாராவது குறை சொல்றாங்களா? அப்படியே அமைதியா போயிருங்க. கடந்து போயிருங்க. அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுக்கான நேரம் இது கிடையவே கிடையாது. யார்கிட்டயும் வாக்குவாதத்த ஈடுபடாதீங்க. ஏன்னா, ரொம்ப ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளுடைய 1 நாளையோ, 2 நாளையோ, 1 வாரத்தையோ வீணடிச்சுரும். நம்ம யார் கூடயாவது சண்டை போட்டுருவோம். இல்ல நம்மள யாராவது திட்டுவாங்க. நம்ம பதிலுக்கு திட்டிடுவோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனச காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்மள வந்து நகர்ந்து போக விடாது. சரிங்களா? அவங்களுக்கு பெரிய வேலை இருக்கோ, இல்லையோ எல்லாம் மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. நம்ம படிக்கிறத விட்டுட்டு, நம்ம ஃபீல் பண்ணியே நம்முடைய நேரத்த வீணடிச்சுருவோம். சரிதானே? அதனால வந்து இந்த மனச நல்லா பார்த்துக்கங்க. என்னுடைய கைண்ட் ரெக்வெஸ்ட். யார்கிட்டயும் சண்டைய போடாதீங்க. யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அதுக்கான நேரம் இது கிடையவே கிடையாது. சரிங்களா? யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, அக்செப்ட் பண்ணிட்டு போயிருங்க. இல்லன்னா அமைதியா விட்டுருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து தலைகீழா மாறிடும். சூழல் வந்து தலைகீழா மாறிடும். அதனால வந்து நீங்க யார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. சரிங்களா? பெருசா எதிர்பார்ப்புகள வளர்த்துக் கொண்டு இருக்காதீங்க. வீடு அப்ப கண்டிப்பா ஒரு குடும்பம் அப்டின்னா, திருமணம் ஆனவங்களுக்கும் அதுக்கு சார்ந்த ப்ராப்ளமோ, இல்ல காதலன், காதலி அது சார்ந்த பிரச்சனையும் எல்லாம் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் போட்டு நெனச்சுக்கிட்டு, ஒன் சைடு லவ் இருக்கும். சரிதானே? அப்ப இதெல்லாம் நெனச்சுக்கிட்டு, நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு, வருத்தப்பட்டுக்கிட்டு, நண்பர்களுக்குள்ள சண்டை, உறவுக்குள்ள சண்டை, இது எல்லாமே சகஜம் தானங்க. எல்லாமே இயல்பான மனிதர்கள் தானே. அப்ப இது வந்து நம்முடைய வாழ்க்கையுடைய அங்கம். அப்ப அதுக்காகவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்டின்னா, நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, எக்ஸாம்ல பாஸ் ஆகுறது கஷ்டமா போயிரும். அப்ப மனநலம் ரொம்ப முக்கியம். உடல் நலமும் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த கிளைமேட் பிப்ரவரி அ இந்த ஜனவரி டூ பிப்ரவரி பிப்ரவரி வந்துருச்சு. இப்ப இந்த குளுர்லேருந்து கொஞ்சம் வெப்பமா மாறும்போது, நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, அம்மை நோய் வரும். அப்ப பார்த்தீங்கன்னா, உடல் நலம் ரொம்ப முக்கியம். உடல் நலத்த வந்து பார்த்துக்கங்க. உடல்நலம் இது வெயில் காலத்தில பெரும்பாலும் நமக்கு கோடை காலமா இருக்குது. எக்ஸாமுக்கு இது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வெப்பநிலை. அதனால நல்லது. கொஞ்சம் குளிர்காலம்னா, இன்னும் காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது மொதற்கொண்டு நமக்கு எல்லாமே ரொம்ப சிரமமாயிரும். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, அதுபோல நமக்கு பெரிய சிரமம் இருக்காது. இது நமக்கு வெயில் காலம் வந்து நமக்கு பழக்கப்பட்டது. இப்ப சீக்கிரம் எழுந்துச்சு படிக்கலாம். 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு படிக்கலாம். அதிகாலையில படிக்கிறது வந்து நல்லது. அந்த காலை நேரத்தில படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மனசுல நல்லா பதியும். லாங் டைம் மெமரிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம் படிக்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேரு ஃபாலோ பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லது. அப்ப இருப்பினும்
உடல்நிலையை பார்த்துக்கணும். ஒரு சளி பிடிச்சிச்சு அப்படின்னா 1 வாரம் காலி. சரிங்களா? நம்மளால பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்ப உடல்நலத்தையும் பார்த்துக்கணும், மனநலத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் படிக்க ஆரம்பிக்கிறேன். என்னால முடியுமா? நிச்சயமா முடியும். நிச்சயமாக முடியும். சரிங்களா? 3 மாசத்துல, 4 மாசத்துல பாஸ் பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவை வைத்துக் கொள்ளுங்கள். உங்க மனம் நினைச்சிட்டது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பாஸ் ஆயிடலாம். அதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணுங்க. படிங்க. திரும்ப திரும்ப படிங்க. டெஸ்ட் எழுதி பாருங்க. ரிவிஷன் தான் முக்கியம். இங்க யார் நெறையா படிக்கிறாங்கலாம் பாஸ் ஆகுறது கிடையாது. சரிங்களா? யார் வந்து அதிகமா ரிவிஷன் பண்றாங்களோ, அவங்க தான் இங்க பாஸ் ஆகுறாங்க. ரிவிஷன் தாங்க முக்கியம். எல்லாத்தோட முக்கியம் ரிவிஷன் தாங்க. சரிதானே? யார் அதிகமா ரிவிஷன் பண்றாங்களோ, அவங்க கண்டிப்பா என்ன பண்றாங்க? எக்ஸாம்ல பாஸ் ஆகுறாங்க. கணக்க போட்டு பார்க்கணுங்க. கணக்கு நல்லா தெரிஞ்சவங்களும் போட்டு பார்க்கணும். டைமுக்குள்ள கணக்க போடணும். எக்ஸாம் கால்ல. ரொம்ப நேரம் எடுத்துட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு கேள்வி எப்படின்னா, அதிகபட்சம் ஒரு கடினமான கணக்கு கேள்வியா இருந்தா கூட அதிகபட்சம் நீங்க 1 நிமிஷம் தான் எடுத்துக்கணும். ஒரே கேள்வியில சில பேர் 5 நிமிஷம், 10 நிமிஷம்னு உட்காந்துட்டு கடைசியில எனக்கு டைம் பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறுங்க. கண்டிப்பா தேர்வு 3 மணி நேரம் அப்படின்னா 2 மணி நேரம் 50 நிமிஷம், 55 நிமிஷத்துல முடிச்சிரணும். தமிழ்லாம் 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்துல முடிச்சிரணும். கண்டிப்பா நீங்க 2 1/4 மணி நேரத்துல எக்ஸாம் முடிக்க ட்ரை பண்ணணும். சரிங்களா? அப்பதான் 1/4 மணி நேரத்துல வந்து நீங்க பார்க்கலாம். ஏதாவது இருக்குதா? மிஸ் ஆயிருக்கா? அப்படின்ட்டு. இது இல்லாம அந்த கொஞ்சம் கூடுதல் டைமும் கேள்விலாம் சரியா பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம் விடுவாங்க. அதுலலாம் ஒரு 5 நிமிஷம் நமக்கு ஒரு 5 நிமிடம் கிடைக்க வாய்ப்புலாம் இருக்குது. அந்த டைம்லாம் பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்டின்னா, ஒரு கேள்விய பார்த்தா உடனே ஆன்ஸர் பண்ணுங்க. சில பேர் எல்லா கொஸ்டினும் வாசிப்பாங்க. 200 கொஸ்டின் வாசிச்சு, அதுக்கப்புறம் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். சரிங்களா? நேரத்தை வீணடிக்கிற வேல. ஒரு கேள்வி பார்க்குறோம். சரிங்களா? உடனே ஆன்ஸர் பண்ணணும். உதாரணத்துக்கு கேள்வி எண் 1 அதுக்கு வந்து ஆன்ஸர் வந்து சி. இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, சொல்லிக்கிட்டே ஷேர் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 1க்கு சி அப்டின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணணும். ஏன் சொல்லிக்கிட்டே ஷேர் பண்ணணும் அப்டின்னா, சில சமயம் ஏதோ ஒரு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு ஆன்ஸர் தெரியாது. உதாரணத்துக்கு 89வது கேள்விக்கு நமக்கு ஆன்ஸர் தெரியாதுன்னு வச்சுப்போம். அப்போதைக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அடுத்த கேள்விக்கு ஆன்ஸர் மட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்டின்ட்டு போயிருவோம். ஆனா, அடுத்து 90வது கேள்விக்கு போயிருவோம். இப்ப 90வது கேள்விக்கு ஆன்ஸர வந்து ஏ அப்டின்னு வச்சுப்போம். அதுல 90க்கு நேரா குறிக்கிறதுக்கு பதிலா 89க்கு நேரா ஏ அப்டின்னு ஷேர் பண்ணிடுவோம். இத உடனே கண்டுபிடிச்சுட்டா 1 கேள்வி, 2 கேள்வியோட முடிஞ்சிருச்சு. இப்டி ஒரு 10 கேள்விலாம் கிராஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, சிரமம். இந்த தவறெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. நல்லா படிக்கிறவங்கலாம் இந்த தவற பண்ணியிருந்திருக்காங்க. இந்த தவறெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. சரிதானே? அப்ப ஒரு கேள்விய ஷேர் பண்ணும்பொழுது, சொல்லிக்கிட்டே ஷேர் பண்ணணும். 104வது கேள்வி ஏ, 106வது கேள்வி சி. அப்படி சொல்லிக்கிட்டே ஷேர் பண்ணும்போது வந்து இப்படி மாத்தி குறிக்கிறது அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. சரிதானே? வேற என்ன எக்ஸாம் ஹால்ல பண்ணணும்? கேள்விய முழுமையா படித்து பார்த்துவிட்டு விடையளிக்க வேண்டும். கீழ்கண்டவற்றில் எது பொருந்தாதது அப்படின்னு குடுத்துருப்பாங்க. சரிங்களா? நம்ம ஏதாவது அத தவறா ஆன்ஸர் பண்ணுவோம். எதிர்ச்சொல் தருக அப்படின்னு குடுத்துருப்பாங்க. அல் அப்படின்னு இருக்கும். அல்னா இருள். நம்ம அறிஞ்சொர் பொருள் வந்து ஷேர் பண்ணுவோம். அல்ல பார்த்ததும் இருள்ன்னு தோணும். அவங்க கேட்கறது என்னது எதிர்ச்சொல்ன்னு கேட்டிருப்பாங்க. அப்படி கேள்விய முழுமையா வாசிச்சு பார்த்துட்டு ஆன்ஸர் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஆன்ஸர் பண்ணணும். இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது. நம்ம ஒவ்வொரு முறையும் தேர்வு முடிந்த உடனே சொல்லக்கூடிய இன்னொன்னு இருக்குது. அது என்ன? எனக்கு தெரிஞ்ச கேள்வி நான் 7 கேள்வி மிஸ் பண்ணிட்டேன். நான் தெரிஞ்ச கேள்வி 5 கேள்வி மிஸ் பண்ணிட்டேன். எக்ஸாமே அதாங்க. தெரிந்த கேள்வியில யாரு குறைவா தவறு பண்றாங்க? எல்லாமே வெளில வந்து சொல்றோமா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச கேள்வி 5 கேள்வி தப்பா எழுதிட்டேன். அத நான் சரியா எழுதியிருந்தா நான் சர்வீஸ்க்கு வந்திருப்பேன் அப்டின்ட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. சொல்லவே கூடாது. நம்ம கேள்விய முழுமையா வாசிச்சு பார்த்துட்டு ஆன்ஸர் பண்ணணும். சரி. அப்ப இந்த தவறுகள்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, சரி பண்ணிக்கலாம். நம்மளால இத தொடர்ந்து வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இருக்கிற இன்னொரு சந்தேகம் என்ன அப்டின்னா, பழைய தமிழ் புத்தகத்தில அதாவது சமச்சீர் தமிழ் புத்தகத்திலருந்து கேள்வி வருமா? நிச்சயம் வந்துகிட்டு இருக்குங்க. சில கேள்விகளுக்கெல்லாம் பழைய தமிழ் புத்தகத்தில மட்டும் தான் ஆன்ஸர் இருக்குது. இப்ப மூலிகைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு நாட்குறிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடித இலக்கியம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய தமிழ் புத்தகத்தில மட்டும் தான் இருக்குது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்டின்னா, பழைய தமிழ் புத்தகமும் கண்டிப்பா படிக்கணும். அப்ப எனக்கு படிக்கக்கூடிய புத்தகங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுமே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்க பாரதிதாசன் தான் அங்கேயும் இருக்க போறாரு. சரிங்களா? இங்க இருக்க பாரதியார் தான் அங்கேயும் இருக்க போறாரு. இங்க இருக்க நாமக்கல் கவிஞர் தான் அங்கேயும் இருக்க போறாரு. இங்க இருக்க திருக்குறள் தான் அங்கேயும் இருக்க போது. அதில கொஞ்சம் திருக்குறள் மாறி வரலாம். அதோடைய அ திருக்குறள்னா இப்ப அது சார்ந்த குறிப்புகள் பெரும்பாலும் 2 புத்தகத்திலயும் ஒரே குறிப்புகள் தான் இருக்குது. எதுலயாவது ஒண்ணுல கூடுதலா இருக்கும். அது பழைய புத்தகத்தில ஏதாவது கூடுதலான தகவல் இருந்ததுன்னா, அத தூக்கி புது புத்தகத்தில எழுதி வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, அது நல்லா தான் போயிரும். சரிதானே? அப்ப பழைய தமிழ் புத்தகம் படிக்கணும்னா, நிச்சயம் கண்டிப்பா படிக்கணும். சரிதானே? அப்ப ரீடிங்னாவது விட்டுருங்க. அப்ப வந்து படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். தேர்வில் வெற்றி பெற எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.